வாருங்கள் நேயர்களே, செய்திகளும் பின்னணிக்கு செல்லலாம். நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர் இந்திய தௌஹீத் ஜமாத்தின் சமுதாய மக்கள் ரிப்போர்ட் வாரப்பத்திரிகை. தினத்தந்தி தலைப்பு செய்திகள்: இலங்கை தேர்தலில் திடீர் திருப்பம், இரண்டாவது சுற்று ஓட்டு எண்ணிக்கையில் வெற்றி, திசைநாயகே அதிபரானார், ரணில் விக்ரமசிங்கே படுதோல்வி அடைந்தார், அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை, 2 ஒப்பந்தங்கள் கையெழுத்து, ஆஸ்திரேலியா ஜப்பான் பிரதமர்களை மோடி சந்தித்தார், செஸ் ஒலிம்பியா போட்டியில் முதல் முறையாக இந்தியாவுக்கு தங்கம் வென்ற இளைஞர்கள். தலைப்பு செய்தி தினமணி வழங்கும் தலைப்பு செய்திகள்: இலங்கையில் புதிய அதிபர் அனுரா குமாரா, பிராந்திய ஒருமைப்பாடு இறையாண்மைக்கு ஆதரவு, குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி, சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் 118 ஏக்கரில் பசுமை பூங்கா, அரசு அறிவிப்பு, அமெரிக்காவில் பாலஸ்தீன அதிபரை சந்தித்தார் பிரதமர் நரேந்திர மோடி, பாலஸ்தீனத்திற்கு முழு ஆதரவு என உறுதியளித்தார். தலைப்பு செய்தியில் என்னன்னா, இலங்கையுடைய தேர்தல் தான் மும்முனை போட்டியா நடந்துச்சு. ஒன்று ரணில் விக்ரமசிங்கே, இன்னொன்று அனுரா குமார திசைநாயகே, அவருக்கு அவர் தான் இப்போ வெற்றி பெற்றிருக்கார். ஆமாம், இன்னொருத்தர் தேசா, அவரும் போட்டியிட்டு இருக்காரு. அதில் ரணில் விக்ரமசிங் படுதோல்வி. கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமாக அவருடைய ஓட் பேங்கை 2 லட்சத்து சில ஆயிரங்கள் தான் வாங்கியிருக்காரு. ஆமாம், ரொம்ப கம்மி. இவங்க தான் யார், அனுரா குமார் திசை தான் என்ன பண்ணியிருக்க வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 42 லட்சத்து சொச்சம் ஓட்டுகள் பெற்று முன்னணியில் வெற்றி பெற்றிருக்காரு. 2வது இடத்தை யார் வந்திருக்கா? சஜித் பிரேமதாசா. ஆமாம், சஜித் 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த அனுரா குமாரான்றது யார் இவங்க அப்படின்னு சொன்னால், சிந்தனை, இவர்களுடைய சிந்தனை என்னன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், மார்க்சிஸ்ட் சித்தாந்த சிந்தனை போக்கு தான் இவர்களுடைய போக்கு. இலங்கையில் இனிமேல் அந்த போக்கு தான் வரும். இது ஜெயிச்சு வந்த உடனே முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு: இலங்கை சிங்கள மக்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நாட்டை வளப்படுத்துவோம், அதற்காக அனைவரும் கைகோர்ப்போம் அப்படின்ற ஒரு முழக்கத்தையும் முன் வச்சிருக்காரு. பொருளாதாரத்தை அதிக அளவில் முன்னேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்ச குடும்பம் மொத்தமாக என்ன செஞ்சிருக்காங்க, அந்த மக்கள் முழுக்க பைக்காட் பண்ணியிருக்காங்க, தூக்கி விசிறி வச்சிருக்காங்க. எங்க திரும்ப அவங்க தான் வெற்றி பெறுவாங்களோ அப்படின்றத நம்மள நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது நடக்கலை. அந்த இலங்கை மக்கள் அந்த குடும்பத்தை மொத்தமாக தூக்கி விசிறி அடிச்சிருக்காங்க. இது ஜனநாயகத்திற்கான ஆரோக்கியமான செயல்பாடாகத்தான் பார்க்கப்படுது. இலங்கை மக்களுடைய இந்த முடிவை நம்ம பார்க்கப்படுது. இவர் ஆரம்ப கட்டத்திலேருந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, தொலைநோக்கு பார்வையோடவே இடதுசாரிகள் பின்னணியின் இயக்கங்களிலேயே ஊறி தலைத்து வந்தவர். அடித்தளத்திலேருந்து சிறு சிறு பதவிகள்லேருந்து முன்னேறி இருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் இவர் என்ன வாங்கியிருக்காருன்னா, ஓட் பேங்க் வெறும் 3% தான் வாங்கியிருக்காங்க. 3% தான் வாங்கியிருக்காங்க. இப்போ மக்களை ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்ச பெரிய அதிருப்தின்றதுனால நாட்டையே நாசமாக்கிட்டாங்க அப்படின்றதுல அதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்றதுனால இந்த கட்சியை சேர்ந்துருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய அரசு அவங்கள டெல்லிக்கு அனுப்பி ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் யார்கிட்ட, அனுராக திசையோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. ஆகையினால ரொம்ப இந்தியாவுக்கு ஃபேவராக இருப்பார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ட்டு தான் சொல்ல முடியுது ஒழிய, ஆனால் அது உண்மையா இல்லையான்றதுலாம் காலப்போக்கில் தான் தெரியும். ஆனால் ஒரு அதிபர் வெற்றி பெற்று அவர் வைத்த முழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஊழல். இவர் வைத்த முழக்கம் என்ன, இந்த ஊழலால் லஞ்ச லாவணியங்களால் இலங்கை நாட்டை அழித்து விட்டார்கள் அப்படின்ற கான்செப்டை தான் முதல்ல ஹைலைட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு, பிரச்சாரத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இன்னொருத்தர் யாராவது திசைவா
அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கல்வி பொருளாதாரம் வளர்ச்சி தேவை அப்படிங்கிற அடிப்படையில் வந்து மக்களை சந்திச்சு ஓட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து எதை முன்னிலைப்படுத்தி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் தான் முதன்மைப்படுத்தி வந்து ஓட் பேங்காக வந்து போட்டிருக்காங்கன்றத நம்ம இலங்கை மக்கள்கிட்ட பாடம் எடுத்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கு. ஆமாம், இலங்கை சம்பந்தமான செய்திகள் வேற ஏதாவது இருக்கா? ஆனா இவர் இருக்கிற கட்சி வந்து ஜேவிபி கட்சி. ஜேவிபி கட்சி பத்தி நிறைய விமர்சனம். இவங்க வந்துட்டு ஒரு பாசிச இனவெறி கொண்ட அமைப்பு என்றும், இவங்க வந்துட்டு இலங்கை ராணுவம் செய்யும் அத்துழைகளை ஆதரிக்கும் கட்சி என்றும் சிலர் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 1987ஆம் ஆண்டில் இந்தியா இலங்கை இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதில் இலங்கையில் சிறுபான்மையினராக உள்ள தமிழர்களின் அரசியல் தன்னாட்சி கோரிக்கைக்கு தீர்வு காண்பதில் இந்தியா நேரடியாக தலையிட்டது. இந்தியாவின் தலையீடு இலங்கையின் இறையாண்மைக்கு செய்யப்பட்ட துரோகம் என்று ஜேவிபி கட்சி கருதியது. இதையடுத்து 1987 முதல் 1990ஆம் ஆண்டு வரை இந்தியாவுக்கு எதிராக ரத்தம் நிறைந்த கிளர்ச்சியில் அக்கட்சி ஈடுபட்டது. அத்துடன் அந்த ஒப்பந்தத்துக்கு ஆதரவு அளித்த அந்நாட்டின் ஜனநாயக கட்சிகளின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என அத்தனை பேரும் அக்கட்சி கொலை செய்தனர். இந்த அநியாயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றது வந்து தினமணிக்கு சுட்டிக்காட்டு அடிப்படையில். ஆமா, இது வரலாற்றில் எல்லோரும் பாடம். அதில் தான் கடந்த தேர்தல் 3% வாக்குப்பெற்று. ஆமா, இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுங்கிறத உற்று நோக்கி தான் நம்ம அதுக்கு அடுத்த இது விஷயங்களை சொல்ல முடியும். அதுக்கடுத்த தலைப்புச் செய்தி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம இந்தியாவின் பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போனது தான் வந்து இது குவாட் மாநாடு. அந்த குவாட் மாநாடுனா ஒரு 4 நாடுகள் தான் உறுப்பினர்களாக சேர்ந்து இருக்கிறது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த 4 நாடுகள் சேர்ந்து தான் இந்த குவாட் என்கின்ற இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அதுக்கு வந்து தலைமை தாங்கி வழி நடத்திட்டு வராங்க. இது வந்து உறுப்பு நாடுகளோடு சேர்ந்து வந்து அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட வளர்ச்சிகளை வந்து கொண்டு போகிறதுக்காக மிக அமைதியாக பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோ பைடனோடு வந்து பேசியிருக்காங்க. இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய போரை பற்றி பேசியிருக்கிறார்கள். உக்ரைன் ரஷ்யாவை பற்றி போரை பற்றி பேசியிருக்கிறார்கள். எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. எல்லாம் நடந்திருந்தாலும் கூட எந்த தீர்வும் நோக்கி எதுவும் நகர இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் போருக்கு வந்து பாலஸ்தீனுக்கு வந்து முழுக்க வந்து என்ன செய்யக்கூடியது, துரோகம் செய்யக்கூடிய நாடுகளாகத்தான் இந்த நாடுகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் வெளியில வந்து நம்ம வாயளவில் வந்து ஆதரவு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இஸ்ரேலுக்கு முழுக்க ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளை அனைத்தையும் வந்து தங்கு தடை இல்லாமல் செய்து கொண்டிருப்பதும். இன்னும் கூட சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹமாஸை ஒழிக்கப் போகிறோம் சொல்லி கொண்டிருந்த இந்த இஸ்ரேல் கொடுத்த ஆயுதங்களும் நிதி உதவிகளும் அமெரிக்கா ஹமாஸுக்கு தந்து இருந்தால் இந்நேரம் இஸ்ரேலையே அழித்து ஒழித்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலையே அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க. ஆனா இவ்வளவு ஒரு நிதி உதவிகளும் ஆயுதங்களும் வழங்கி யாருக்கு ஹமாஸை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல, காசாக்குள்ள நுழைய முடியல அப்படின்னு சொல்லி திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடிய நிலையில தான் இஸ்ரேல் இருக்கு. இந்த நிலையிலையும் வந்து இவர்கள் என்ன செய்யறாங்க, அங்க கொத்தாக மனித உயிர்கள் பலி போவதை எல்லாம் உலக நாடுகள், உலக மக்கள் வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவில் தான் இன்றும் இருக்கு. ஐநா சபை அதுக்கான முன்னாடி வந்து தீர்மானங்கள் போட்டாங்க. இவங்க வைக்கக்கூடிய பாலஸ்தீன காசா மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களை ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை முன்வைத்து தீர்மானங்கள் ஐநால நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானங்களுக்கு 124 நாடுகள் வந்து ஆதரவு கொடுத்தது. அதுல இந்தியா வந்து புறக்கணிச்சிருச்சு. அப்புறமா இங்க வந்து பாலஸ்தீன அதிபரை சந்திச்சு ஆதரவு நிலைன்னு சொல்றோம். எங்க நீங்க சொல்லணுமோ அங்க சொல்லணும், எங்க நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுமோ அங்க பண்ணணும். அங்க பண்ணாம வெளியே வந்துட்டு சொல்றதுன்றதுலாம் வந்து களத்துல தோத்து போயிட்டு, களத்துல விளையாடாம களத்துல தோத்து போயிட்டு வெளியே வந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோங்கிறதுலாம் வந்து அந்த மக்களை வந்து இன்னும் கொன்று குவிப்பதற்கான அடையாள குறிகளாக தான் நம்ம பார்க்கப்படுது. அதுக்காக தொடர்ந்து இங்கிருந்து என்ன செய்யப்படுது, இந்தியாவிலேருந்து ட்ரோன்கள் வந்து இஸ்ரேலுக்கு வழங்கப்படுகிறது, ஆயுதங்கள் வழங்கப்படுகிறது என்ற
குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்த வண்ணமாகத்தான் இருக்கு. சரியா? ஆமா, அதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போறது, என்ன பண்றது? இந்திய முஸ்லிம்கள் வந்து இதையும் வந்து கவனிக்காமல் இல்லை. எப்படி தடுத்து நிறுத்த போகிறார்கள் என்பதுதான் தெரியல. இந்த இந்திய அரசாங்கத்துக்கு இஸ்ரேலுக்கு தரக்கூடிய அந்த ஆயுதங்களை நிறுத்த வேண்டும் என்கின்ற அழுத்தமான கோரிக்கைகள், வலுவான போராட்டங்கள் வந்து இந்தியாவில் எடுக்க வேண்டிய நிலையில் தான் இன்று உள்ளோம் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அனைத்து அமைப்புகளும் மிகவும் நிதானமாக இருக்கிறது இந்த விஷயத்தில், அல்லது மெத்தனமாக இருக்கிறது அப்படின்ட்டு கூட சொல்லிட்டு வரலாம். ஆமா, இந்த குவாட் மாநாட்டில் என்னன்னா, பக்கத்து நாடுகள், உறுப்பு நாடுகளுக்கு வந்து சில 4 கோடியில் வந்து தடுப்பு ஊசி வழங்கும் இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு வந்து புற்றுநோய் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து தடுப்பு மருந்து, அதுக்கான தடுப்பூசிகளை வழங்குவதற்காக சொல்லி கொடுத்துருக்கு. புற்றுநோய் தடுப்பு சிறப்பு திட்டத்தில் கீழ் இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு $7.5 பில்லியன், கிட்டத்தட்ட 62 கோடி மதிப்பிலான புற்றுநோய் பரிசோதனை கருவிகள் உட்பட வந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு வந்து ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. குவாட் மற்றும் காவி அமைப்புடன் இணைந்து இந்தியாவின் சீரம் நிறுவனம் 4 கோடி கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசிகளை வழங்கும் என்று சொல்லப்படுகிறது. டிஜிட்டல் ஹெல்த் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் உலகளாவிய முன்முயற்சி $10 பில்லியன் பசிபிக் பிராந்திய நாடுகளுக்கு வந்து புற்றுநோய் சிகிச்சையில் தொழில்நுட்ப உதவி மற்றும் திறன் மேம்பாட்டை வழங்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய வந்து புற்றுநோய் சம்பந்தப்பட்ட உதவிகளுக்கு வந்து இந்தியா வந்து துணை நிற்கும் அப்படின்ட்டு வந்து பேசியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில மோடி அவர்கள் வந்து குவாட் மாநாட்டில் பேசினது வந்து மிக அருமையாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருவாரியான மக்கள் வந்து சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தீவிரவாதம், பயங்கரவாதம், அது இது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எப்பவுமே ஒரு டைலாக் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் இல்லாம ரொம்ப யதார்த்தமான ஒரு பேச்சாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. நம்ம அதுல சும்மா படிச்சு காட்டினோம்னா 2-3 வார்த்தை வந்து படிச்சு காட்டுறேன். நாம் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. சட்டத்தின் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கு, இறையாண்மையை மதித்தல், பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அமைதியான முறையில் தீர்வு ஆகியவற்றை நாம் ஆதரிக்கிறோம் அப்படின்ற இந்த பாணியில் தான் அவர் வந்து குவாட் மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு. சரியா? சர்வதேச தீவிரவாதம் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது, துளி அளவும் அவர்களுக்கு வந்து கருணை காட்டக்கூடாது, அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பேசக்கூடிய நபர்களை அந்த சென்டென்ஸ் எல்லாம் வந்து மாறி இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் வந்து நிக்குது. ஆமா, ஆனா இங்க மணிப்பூர்ல எல்லாம் போட்டு அமைதியான பேச்சுவார்த்தை மணிப்பூர்ல நடத்தி வேலையை முடிங்களப்பா அப்படின்னு சொன்னா அங்கதான் வந்து ஒண்ணும் நடக்காம இருக்கு. மெல்ல மெல்ல நகர்றாங்க, திரும்பவும் அங்க பிரச்சனை உருவெடுக்குது, திரும்பவும் வந்து இதாகுது. இதுக்கு இடையில வந்து ஜோ பைடன் அமெரிக்கால வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஜப்பான் அதிபர், ஆஸ்திரேலியா பிரதமர் இவங்களெல்லாம் வந்து பேசி கூப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த பிரதமர் வந்து கூப்பிடுறதுக்கு வந்து அவருக்கு மறதி வந்து அப்படியே நின்றுகிட்டு இருக்காராம். அடுத்தது யாரை நான் கூப்பிடணும், அடுத்தது யாரை கூப்பிடணும்ட்டு மைக்லேயே கேட்கிறாராம் அவருடைய உதவியாளர்கிட்ட. அது உதவியாளர் அமைதியா இருந்துட்டு கொஞ்ச நேரம் திரும்ப வந்து நீங்க இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியை கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன பிறகு திரும்ப கூப்பிட்டு இருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட ஜோ பைடன் இந்தியாவின் பிரதமர் மோடியே மறந்துட்டார். அவர் நான் மறந்துட்டு யாரை கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் தானே இருக்காரு. இது அமெரிக்கா ஊடகத்திலேயே வந்து ஒரு பதிவு செய்து வந்து அமெரிக்காவின் நிலை தடுமாறக்கூடிய நிலையா இருக்கு அப்படின்றது வந்து கேள்வி நிந்தனமாக வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பதிவு போட்டிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சி அமைத்து பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டும். நேரு, அப்துல்லா குடும்பத்தினர்கள் நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படுகின்றனர். காஷ்மீரில் பயங்கரவாதம் துடைத்தெறியப்படும், அமித்ஷா உறுதி. பாகிஸ்தான் கொள்கையை பின்பற்றும் காங்கிரஸ், ஜே.பி. நட்டா காட்டம். தொங்கு பெறவே தவிர்க்கவே காங்கிரசுடன் கூட்டணி, உமர் அப்துல்லா. திருப்பதி லட்டு விஷயத்துல வந்து தினத்தந்தி வந்து ஒரு தலையங்கம் போட்டிருக்காங்க. அந்த தலையங்கத்துல வந்து விலைவாசி குறைச்சி கம்மி பண்ணி தான் நெய்யெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுதான் ஆந்திராவில் வந்து ஒரு 350 ரூபா, 380 ரூபா, 412 ரூபா வரைக்கும் வந்து நெய் வந்து கிடைக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து 700 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அந்த விலைவாசி வந்து தட்டுப்பாட்டில் தான் இந்த மாதிரி நடந்துருக்கு போல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு
கலைஞர் வந்து சுருக்கமாக போட்டிருக்காங்க. அந்த கோயிலில் வந்து பிரசாதங்கள் வந்து எந்த டெஸ்ட்டும் எடுக்க முடியாத லேபுகள் வந்து இல்லாத கோயில் பிரசாதங்கள் தயாரிக்கப்படுகிறது வந்து உண்மையில் வருத்தத்தை தருது. அந்த கோயில்களில் வந்து லேபுகள் வந்து உடனடியாக திறக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு வந்து கோரிக்கைகளை வந்து அடிப்படையில் தினத்தந்தி தலையங்கம் போட்டிருக்கு. சிவந்தி ஆதித்தினார் வந்து நற்பணி மன்ற அயனாவரம் கிளை வெள்ளி விழா தினத்தந்தியினுடைய நிறுவனர், அதனுடைய சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்ற அவர் பேர்லேயே வந்து இது பண்ணது. இப்போ யார் அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்கன்னா அவர்களுடைய வழியில் வந்த ஆட்கள் வந்து நடத்துகிறாங்க. இதில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து சில கௌரவ விருதுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த நிகழ்ச்சிகளில் வேறு இன்னும் பெரிய ஸ்பெஷலான இது இல்லை. உருவப்படங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கு. வேறு ஏதாவது சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் 2-3 பேரை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இவங்க வந்து சின்ன சின்ன அந்த சர்வீஸ் செல்ஃப் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க, சின்ன சின்ன உதவிகள்லாம் செய்வாங்க. ஆனால் அதை வந்து தினத்தந்திலாம் வந்து அவங்க சங்கம் சார்பாக வந்து என்ன செய்யலாம், விரிந்த பெரிய அளவில் செய்யலாம். ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய்கள் அவங்ககிட்ட இருக்குது. அதனால் விரிந்த அளவில் அவங்க வந்து செய்யலாம். ஆனால் ரொம்ப சுருக்கி குறுகிய அளவில் சாதாரண மிடில் கிளாஸ், ஒன்றுமே இல்லாத மிடில் கிளாஸ் ஒரு சங்கம் வந்து மீனவர் சங்கங்கள் எல்லாம் நடத்தினா எப்படி வந்து பொருளாதாரம் இல்லாமல் எப்படிலாம் வந்து நடத்த முடியுமோ அந்த மாதிரி வந்து இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்குது. இது நம்ம காக்கா தலைவர் அவர்கள் கூட ரொம்ப சொல்லி காட்டுவாங்க. நீங்களாம் வாரி வழங்குங்க, உங்கள்கிட்ட இல்லாத பணமா மக்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி காட்டுவாங்க. அதுலேருந்து அவர்கள் மாறுவதாக இல்லை. சென்னை கிண்டி ரேஸ்கோட் கிளப் வந்து செயல்பட்டு வந்த நிலத்தில் 118 ஏக்கரில் பிரம்மாண்ட பசுமை பூங்கா அமைகிறது, அரசாணை வெளியீடு. ஆமாம், அங்கே ரேஸ்கோட்டில் தான் வந்து தலைமைச் செயலகம் போகுது அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. துரைமுருகன் வந்து கோரிக்கை வச்சார். முதல்வர் நினைச்சார் ரேஸ்கோட்டில் வந்து தலைமைச் செயலகம் அமைக்கலான்னு. ஸ்டாலின் வந்து உஷாராயிட்டார். ஏன்னா ஜெயலலிதா முதல்ல வந்து என்ன செஞ்சாங்க, மாரி காலேஜ் பெண்கள் காலேஜில் கையை வச்சோன்னா அடுத்த எலெக்ஷனில் தோற்று போனாங்க. அதோட உட்காந்துக்கிட்டாங்க. சரியா? அப்புறமா கருணாநிதி ஓமாந்தார் கட்டி முடிச்சுட்டு எலெக்ஷனை சந்திச்சாரு. அதுக்கப்புறமா அவர் தோற்று போனார். இந்த மாதிரி வந்து அடுத்தது நீங்கள் வந்து இந்த ரேஸ்கோட்டில் கட்டி முடிச்சுட்டு எலெக்ஷன் சந்திச்சிருந்தீங்கன்னா நீங்கள் காலியாக இருப்பீங்க. உங்களுக்கு அதெல்லாம் உங்கள் பாஷையில் சொல்லனா அதெல்லாம் உங்களுக்கு ராசி இல்லாதது. சரியா? ஆமாம், உங்களுக்கு தலையெழுத்து இந்த கோட்டை தான், ஜார்ஜ் கோட்டை தான். உங்கள் தலையெழுத்து நீங்கள் உட்காந்து அங்கே தான் ஆட்சி நடத்தணும்னு தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. இது சாபக்கேடா வந்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த இடத்துல உட்காந்து தான் நீங்கள் ஆட்சி நடத்தணும். வேறு வழியே கிடையாது அப்படின்ற அளவுக்கு தான் அந்த இருக்க எந்த ஆட்சியாளர் அந்த இடத்தை என்ன மாற்ற ஆரம்பிக்கிறாரோ அவங்க அடுத்த எலெக்ஷனில் தோற்று போயிடுவாங்கன்றது கிட்டத்தட்ட நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதை வரலாற்றின் அடிப்படையில் சொல்கிறோம். அவர்களுக்கு பாணியில் சொல்லணும்னா அவங்களுக்கு ராசி அப்படின்ட்டு அவங்க சொல்லிக்குவாங்க. அந்த அடிப்படையில் அவங்க புரிந்து கொண்டால் போதுமானது. இந்தியாவில் இருந்து கடத்தி செல்லப்பட்ட 297 பழங்கால பொருட்களை அமெரிக்கா திரும்ப ஒப்படைத்தது. பழங்கால பொருட்கள்னா ஒன்றும் கிடையாது, சாமி சிலைகள் தான். சரியா? யார்கிட்ட? மோடி கிட்ட திரும்பி ஒப்படைச்சிருக்கார் ஜோ பைடன். இந்த கோட்மாநாடு சந்திப்புல ஒப்படைச்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா எல்லாம் சாமி சிலைகள் தான். விநாயகர் சிலை, நடராஜர் சிலை இப்படின்ட்டு எல்லா சாமி சிலைகளும் இங்கிருந்து வந்து என்ன செஞ்சிருக்கு, திருட்டு போயிருக்கு. அங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்கள. ஒப்பந்தத்தின் அடிப்படையில பழங்கால பொருட்கள், கலைப்பொருட்களை வந்து திரும்ப அந்த நாட்டுக்கே ஒப்படைக்கணும்ன்ற அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தும்படியாக ஜோ பைடன் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கான கேஸில் தான் இங்கே இருந்தது. அந்த கேஸ் எல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே பூச்சி மொழி கையில் விட்டாங்களா என்னன்னு தெரியல. வேகமாக வந்து பிடிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் வந்து என்ன நடந்தது, கேஸ்லாம் எந்த நிலையில் நிற்கிதுங்கிறது கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து செய்தித்தாள்களில் எதுவும் பெருசாக வர கிடையாது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு அமைத்தார் சந்திரபாபு நாயுடு. ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமருக்கு கடிதம். பொய்களை பரப்பி வருகிறார் சந்திரபாபு நாயுடு. இந்திய மக்களின் நம்பிக்கை புண்படுத்தும் அளவுக்கு செயல்படுகிறார். இதில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கடிதம் எழுதியுள்ளார். ஆமா, காஷ்மீர் சொன்னீங்கல்ல, காஷ்மீர் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வந்து பிரச்சாரம் போயிருந்தது அப்படின்ட்டு வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது 25ஆம் தேதி தேர்தல் அங்கே காஷ்மீரில் 2ஆம் கட்டது. 3ஆம் கட்டம் வந்து 1ஆம் தேதி. இது முடிஞ்சதுன்னா நாங்கள் வந்து ஜெயிச்சு வந்துடுவோம். அதுக்கப்புறமா வந்து பாகிஸ்தானை
என்ன செய்வோம், பாகிஸ்தான் ஆமா வென்றெடுப்போம் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க இல்லையா. முதல்ல நீங்க ஜெயிச்சு வாங்க. ஜெயிச்சு வர்றதுக்கு உங்களுக்கு அங்கே என்ன வழி ஏதாவது இருக்கான்றது முதல்ல தேடுங்க. தேடிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆமா, கேரளாவில் மேலும் 2 பேருக்கு நிபா வைரஸ். ஏற்கனவே வந்து ஒருத்தருக்கு வந்து குரங்கம்மை வந்து நிபா வைரஸ் தான் குரங்கம்மை போல. அது நீ வந்து என்ன செஞ்சிருக்கா, இறந்து போயிருக்காரு. 154 பேர் அவரோட தொடர்புல இருந்தவங்க. அவங்கள தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் தீவிர கண்காணிப்பில் வைத்து கொண்டு இருக்கு கேரளா அரசு. அதுல வந்து 2 பேர் திரும்ப வந்து என்ன செஞ்சிருக்காங்க, வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கால். தீவிர சிகிச்சையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஆமா, உத்தரப்பிரதேச தண்டவாளத்தில் சிலிண்டரை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி. ஆமா, தொடர்ச்சியா இந்தியா முழுக்க ரயிலை கவிழ்க்கணும்ட்டு யாரோ ஒரு குழு வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன சிந்தனை இது, என்ன சிந்தனைன்னு தெரியல. சரியா, ரயில் கவிழ்ந்து பொதுமக்கள் சாகணும் அப்படிங்கிறது இது என்ன சிந்தனை, இது எப்பேற்பட்ட கொடூரமான சிந்தனை அப்படிங்கிறது தெரியல. அதை வந்து முன்கூட்டியே வந்து கண்டுபிடிச்சி ரயில் ஊழியர்கள் அதிகாரிகள் காவல்துறையெல்லாம் போயிட்டு அந்த சிலிண்டரை வந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டு வெளியே வந்திருக்காங்க, காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்து மக்களின் உணர்வை ஜெகன்மோகன் ரெட்டி வந்து புண்படுத்தி உள்ளார் அப்படின்ட்டு யாரு, எச் ராஜா, பாரதிய ஜனதாவின் குழு தலைவர், அவர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, லட்டு விஷயத்துல வந்து சுட்டி காட்டி வந்து புண்படுத்தியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எல்லாம் ரொம்ப லேட்டா சொல்லியிருக்காரோ நம்ம தெரியல. தந்தி இப்போதான் போடுறாங்க எல்லாமே. ரொம்ப காலம் தாழ்ந்த செய்திகளை தந்தி வந்து எழுதிட்டு இருக்குது. இப்படிலாம் வந்து எழுதியிருந்தீங்கன்னா என்ன செய்தி வந்து சூடா இருக்கு அப்படிங்கிறது தெரியல. கரண்ட் நியூஸ் தானே வேணும். எல்லாம் ஒரு வாரம் பொறுத்து செய்தி எழுதுனீங்கன்னா இந்த தலைவர் இது சொன்னாரு அது சொன்னாருன்னு சொன்னா மக்கள் வந்து எல்லாம் வாங்கி படிப்பாங்களா? இன்சிடென்ட்ல அப்பப்போ வந்து அப்பப்போ நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த காலத்துல தந்தி ஒரு வார செய்தியை வந்து அப்புறமா எழுதுனாங்கன்னா எப்படி அதை வாங்கி படிப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இந்தியா இலங்கை அதிகாரிகள் அடங்கிய கூட்டு பணிக்குழு வந்து மத்திய அரசு அமைக்க வேண்டும் சொல்லிட்டு வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து கோரிக்கை எடுத்திருக்காரு. தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியா பாதிக்கப்படுறத அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன அந்த கூட்டுக்குழு அதிகாரிகள் கூட்டுக்குழுவை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அது மூலமா வந்து தீர்வு வருமா அப்படின்றது அன்புமணி ராமதாஸ் வந்து கேட்டிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை ஆய்வு செய்து முடிவெடுப்போம் என்று நவீன் பட்நாயக் வந்து பேட்டி. விரிவாக நாங்கள் அதை அலசி ஆராய்ந்து அதை வந்து முடிவெடுத்து நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அனைவரையும் சமமாக நடத்த மறுப்பது ஏன்? நடிகர் விஜய்க்கு எல்முருகன் கண்டனம். சரியா, விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வாழ்த்து சொல்லலையாம். அதனால வந்து அவர் வந்து எப்படி சமமா வந்து பொதுவானவரா இருப்பாரு. ஆகையினால வந்து இதை வந்து நம்ம அவர் பொதுவானவராக வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காதீங்க. நீங்கள் என்ன இப்போ எல்லாருக்கும் பொதுவானவங்களா? நீங்கள் எல்லாருக்கும் பொதுவானவங்களா? இல்லை அப்புறம் என்ன, அப்படிதானே? ஆமாம், நீங்கள் முதல்ல எல்லாருக்கும் பொதுவானவர்களா வாங்க, அதிகமா பார்ப்போம். கமலஹாசனுக்கு செல்வ பெருந்தகை வாழ்த்து. மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுத்தது பொதுக்குழுவில் அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஆமா, டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் திட்டம் வந்து உருவாகி இருக்கு. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பூந்தமல்லிக்கு உடைய திட்டம். அது வந்து ஓடு பாதைகள் வந்து முன்முயற்சிக்காக ஏற்பாட்டுக்காக இருக்கு, பயன்பாட்டில் இருக்கு. அதுக்கான செயல் திட்டங்கள்ல இருக்கு. டிரைவரே இல்லை, அந்த வண்டிக்கு டிரைவரே இல்லாமல் இயங்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டமாக அது உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. மதுக்கடைகளை ஒரே நாளில் மூடிவிட முடியும், திருமாவளவன் பரபரப்பு பதிவு. சரியா, மதுக்கடை அதான் கள்ளக்குறிச்சியில நடந்து மக்கள் செத்து போனாங்களே, அது கள்ளக்குறிச்சியிலேயே அந்த மாநாட்டை வந்து நான் நடத்துவோம்னா அங்கேயே சொன்ன திருமாவளவன் அந்த மாநாட்டை அங்கேயே வந்து நடத்த போறாரு. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அந்த மாநாட்டை வந்து நடத்த போறாரு. அந்த இதுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தந்தி வந்து சொல்லியிருக்கு. மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சலசலப்பு அடங்கியது. எங்க எல்லாம் பழைய செய்தி தான், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த செய்தி. அது உடனே அதிமுக அழைப்பு இருந்தா அவர் வந்து கட்சி தாவ போறாரா, அவருடைய உள்நோக்கம் வேற, அதிமுகவுக்கு மாற போறாரு அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி அது கொண்டு வந்தாங்க. இவங்க அதுக்கு திரும்ப மீடியாக்கள் கொண்டு வந்தது. சரியா, எதிர்கட்சிகளும் மீடியாக்களும் வந்து அதிமுக வந்து தளம் மாற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து உருவாக்கத்தை கொண்டு வராங்க. இவங்க வந்து திமுகவும்
விசிகாவும் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க, எங்க கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்ல, எங்க கூட்டணியில எந்த பாகுபாடும் கிடையாது, எங்களுக்குள்ள எந்த விரிசலும் கிடையாது, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியா சொல்றாங்க. அதை யாரும் காதை வாங்கி கேட்கறது கிடையாது, அது யாரும் பதிவு செய்யறது கிடையாது, அந்த கருத்தாக்கத்தை வந்து வலியுறுத்துறது கிடையாது, அந்த கருத்தாக்கத்தை வந்து ஹைலைட் பண்றது இல்ல. என்ன ஆனா திருமாவளவன் வேற ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறார், அது போறாரு, இந்த செய்தியை தான் வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருக்கு. சரியா? அவருடைய செய்தி என்ன அப்படின்னா, மது ஒழிப்பு மாநாடு, மதுவை ஒழிக்கணும்ன்ற இந்த குரல் முழக்கம் தேவையா தேவையில்லையா? இல்லையா? அப்ப அது தேவை, அது தேவையினாலதான் அதை வந்து முன்ன வைக்கிறார். சரியா? அவருடைய நோக்கம் எதுவாக இருந்துட்டு போட்டோம், அவர் அதிமுக போறாரோ திமுக இருக்கிறாரோ அது அவருடைய அந்த கட்சியினுடைய இருப்பு, அது வேற. ஆனால் மது ஒழிப்பு மாநாடு தேவையா இல்லையா? இந்த முழக்கம் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் ஓங்கி ஒழிக்க வேண்டுமா கூடாதா? இந்த போராட்டம் வந்து வலியுறுத்தப்பட வேண்டுமா இல்லையா? இந்த மது ஒழிப்பு வந்து ஒழித்தாக வேண்டுமா இல்லையா? இது மது வந்து மனித சமூகத்துக்கு எதிரானதா இல்லையா? குடும்பங்களுக்கு எதிரானதா இல்லையா? எதிரானதுதான். அப்போ இந்த முழக்கத்தை வீரியத்தை குறைப்பதற்காக, சரியா, இந்த மது ஒழிப்பு மாநாட்டின் அந்த முழக்கத்தின் வீரியத்தை குறைப்பதற்காக இப்படிப்பட்ட அரசியல் தந்திரங்களை பயன்படுத்தி ஒரு புதிய கருத்து உருவாக்கத்தை வந்து திருமாவளவன் மேல பதிவு செய்து அவரை கட்சி தாவ போறாரு அப்படின்ற கருத்தாக்கத்தை உருவாக்கி அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாநாட்டினுடைய முழக்கத்தை வீரியத்தன்மையை மட்டுப்படுத்தி அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்க முயற்சி செய்கிறார்கள். நமக்கு மது ஒழிப்பு மாநாட்டின் கருத்து முழக்கம்தான் வீரியமாக இருக்க வேண்டும், அந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும், மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மாற்று கருத்து இல்ல. இந்த மாநாட்டிற்கு இந்திய தௌஹீத் ஜமாத் முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். ஆகையினால வந்து இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும், மது இல்லா தமிழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இந்திய தௌஹீத் ஜமாத்தினோடு ஒரு கருத்தும் கூட. அதை தாண்டி திருமாவளவன் இன்னொரு கோரிக்கையும் வச்சிருக்காரு, இந்திய அளவில் மது விலக்க கொள்கையை கொண்டு வர வேண்டும், அதற்காக சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தேசிய அளவுல வந்து கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்ட்டு வந்து மத்திய அரசுக்கும் வந்து கோரிக்கையாக வைத்திருக்காரு. இது வந்து வைக்கப்படுது. என்னன்னா திமுக காரங்க வந்து மது விற்கக்கூடியவங்க, அரசு அதிமுக காரங்களும் சாராயம் விற்கக்கூடியவங்க, அவங்களும் அரசு வந்து அவங்களும் அதுதான் செய்ய போறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாரு திருமாவளவன் அப்படின்றது தான் எல்லோருடைய கேள்வியா இருக்கு. இவர்களை வைத்துத்தான் மதுவை ஒழித்தாக வேண்டும், இவர்களை வைத்துத்தான் ஒழித்தாக வேண்டும். இவர்கள் இல்லாமல் எப்படி ஒழிக்க முடியும்? அவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அவர்களை வைத்துத்தான் ஒழித்தாக வேண்டும். அந்த புரிந்துணர்வு அவர்களுக்கு வர வேண்டும், அந்த நெருக்கடி அவர்களுக்கு தரப்பட வேண்டும். அப்படி தந்து அவர்கள் அந்த நெருக்கடியை தாங்க முடியாமல் அந்த மதுக்கடைகளை மூடியாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. அவர்களை வைத்துக் கொண்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் துணிச்சலும் தைரியமும் திருமாவளவனுக்கு அவர்களுக்கு இருக்கு. இதான் இங்க நம்ம பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. அது நாடகம் அல்ல, அது துணிச்சலான ஒரு கொள்கை முழக்கம் என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலனும் அக்கறையும் அதில் பொதிந்து இருக்கிறது அந்த மாநாட்டில் என்பதை இந்த தமிழக மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது வந்து இந்த மாநாட்டில் நமக்கு வந்து அது மிக தெளிவாக பேசப்படும் என்பதை நாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். பிரதமர் மோடி பிஜேபி குறித்து கேள்விகளுக்கு RSS பதிலளிக்க வேண்டும், கெஜ்ரிவால் வலியுறுத்தல். கட்சிகளை உடைக்கவும் அரசுகளை கவிழ்க்கவும் அமலாக்கத்துறை மற்றும் CBI அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறார். இது நாட்டிற்கு சரியா? ஊழல்வாதிகள் என்று சொல்பவர்கள் எல்லாம் பிஜேபியில் அடைக்கலம் தேடுகிறீர்கள், இது இந்தியாவிற்கு சரியா? பிஜேபி RSS என்னும் அமைப்பு பிஜேபிக்கு தேவையில்லை என்று JP நட்டா கூறியிருந்தார். மகன் தனது தாயை மிரட்டுவதாக தொடங்கியுள்ளார். இது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிஜேபியில் தலைவர்கள் 75 வயதுக்கு பிறகு ஓய்வு பெற வேண்டும். அத்வானிக்கு இது பொருந்தியது, பிரதமர் மோடிக்கு இது பொருந்தியதா? மோடியை கேள்வி கேட்கும் திராணி RSSக்கு இல்லையா என்று கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். அதுதான் கெஜ்ரிவால் வந்து மக்கள் வந்து திருப்பி விடுறாங்க. இப்போ அடுத்து 6 மாசம் எலெக்ஷன்ல வந்துடும். இப்போ அந்த எலெக்ஷனுக்காக இப்போவே அவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த இது தந்துருக்காரு. எல்லாரும் மறந்து போயிருப்பாங்க. ED ரைடு, அமலாக்கத்துறை, NIA ரைடு எல்லாத்தையுமே வந்து மறந்து போயிருப்பாங்க. அது திரும்ப வந்து அவர் என்ன செய்யறாரு, நினைவு கொடுத்துறாரு. சரியா நினைவுபடுத்தி எல்லா அதிகார இயந்திரங்களையும் வந்து மோடி அரசு தன் கையில் வைத்து
அதை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்கு. அது சுப்ரீம் கோர்ட்டும் அதை வந்து ஆமா அது மத்திய அரசினுடைய ஒரு பாகம் தான். அது தனிச்சையா இயங்கக்கூடிய சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு செக்டார் கிடையாது. அது வந்து அமலாக்கத்துறை ஆனாலும் சரி, எதுவானாலும் சிபிஐ இருந்தாலும் எல்லாமே மத்திய அமைச்சர் அரசுடைய ஒரு அங்கம் தான் அது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றமும் அதை வந்து சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில தான் வந்து என்ன கெஜ்ரிவால் என்ன செய்யற எல்லாம் வச்சு நீங்க அதிகாரத்தை இது பண்றீங்க. ஊழலும் இந்த போன எலெக்ஷன்ல கூட பிஜேபிக்கு ஒரு அடைமொழி ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு. என்ன கொடுக்கப்பட்டதுன்னா வாஷிங் மிஷின் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சரி, அவங்க சின்னம் வந்து வாஷிங் மிஷினா வச்சுங்க. ஏன்னா வந்தீங்கன்னா எல்லா ஊழல்வாதிகளும் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன செய்வோம், வாஷிங் மிஷினில் போட்டு அவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கிடுவோம். பிஜேபிக்கு வந்துட்டா சரியா, வரல அப்படின்னு சொன்னா நல்லவர்கள் கூட அவர்கள் கெடுகட்டவர்களாக, அசிங்கமானவர்களாக, ஊழல்வாதிகளாக அவர்களை சித்தரிப்பார்கள். வந்துட்டா ஊழல்வாதிகள் கூட 1000 கோடி 2000 கோடி பல லட்சம் கோடிகள் ஊழல் செய்திருந்தா கூட அவர்கள் எங்க பிஜேபிக்கு வந்துட்டா வாஷிங் மிஷின் போட்டு அவர்கள் தூய்மையானவர்கள் போல வந்து தூய்மைப்படுத்தி விடுவார்கள் அப்படின்னு வாஷிங் மிஷின் தான் வந்து எலெக்ஷன்ல கொண்டு போய் வச்சு வந்து தேர்தல் பிரச்சாரமே நடத்தப்பட்டுச்சு. அதை தான் அவர் வந்து சுட்டி காட்டுறாரு கெஜ்ரிவால். ஆமா, திரும்பவும் வாஷிங் மிஷின் தான் எலெக்ஷனுக்கு வரும். வாஷிங் மிஷின் தான் வரும். ஆனா அது காஷ்மீர்ல தான் அங்க எங்க மக்கள் வந்து எடுக்கல போல, கையில எடுக்கல போல இருக்கு வாஷிங் மிஷினை. அதை எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்திருக்கும். அங்க வந்து காஷ்மீர் மக்கள் வந்து அது எடுக்கல. ஆமா, இந்த ஒரு பக்கத்தை பாருங்க, தினத்தந்தியில இந்த பக்கத்துல பாருங்க, கல்லூரி மாணவி பலாத்காரம், உதவி பேராசிரியர் கைது. சரியா, ஒரு கல்லூரி மாணவி வந்து 2ஆம் வருடம் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவி, அந்த கல்லூரி மாணவி கூப்பிட்டு ஆசிரியர் வந்து பலாத்காரம் பண்ணியிருக்காரு. அந்த பெண்மணி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பாத்துங்க, வீட்டு மொட்டை மாடியில் இளம் பெண் எரித்து கொலை. சரியா, துணியால் கட்டி கிணற்றில் வீசிய கணவருக்கு வலை வீச்சு. கணவர் மனைவி பாருங்க, தண்ணியில போய் வரக்கூடிய செய்திகள் பாருங்க. அறிவாள் மனையால் கழுத்தை அறுத்து தொழிலாளியை கொன்ற மனைவி. சரியா, கணவன் மனைவி பிரச்சனை. கணவன் மனைவி தூக்கு போட்டு தற்கொலை. எதுக்கு, கடன் கொடுத்ததை திரும்ப வாங்க முடியலன்ற விரக்தியில வந்து தூக்கு போட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. கடிதத்தை எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காங்க. ஆமா, இப்படி வந்து ரயில் முன் பாய்ந்து மாமனார் தற்கொலை. இப்படி வந்து எல்லாம் தற்கொலையா தான் இருக்கு. தற்கொலையும் இதுவும் பாலியல் இதுவும். 6 வயசு சிறுமி மாணவியை வந்து பள்ளி முதல்வரே வந்து பலாத்காரம் செய்ய முயற்சி செய்து கொண்டு இருக்காரு. 6 வயசு குழந்தை. சரியா, எங்க அப்படின்னா குஜராத் மாடல், குஜராத்தில் நடந்திருக்கு. சரியா, ஆமா, பள்ளி முதல்வர் கார்லயே கூட்டிட்டு ஸ்கூல் பிள்ளைய கூட்டிட்டு வந்து பள்ளி வச்சு பலாத்காரம் பண்ணியிருக்காரு. அந்த புள்ள கூச்சல் போட்ட உடனே வாயை பொத்தி மூக்கை பொத்தி பிடிச்சி அழுத்தி இருக்காரு. அதுல வந்து புள்ள மயங்கி கீழே செத்து போயிடுச்சு. அந்த பணத்தை அப்படியே அந்த பிள்ளைய வந்து கார்லயே வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இவர் நல்ல புள்ள மாதிரி இவரு வந்து போய் முதல்வர் அவர்கள் வந்து ஸ்கூல் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு எல்லாரும் போன பிறகு ஸ்கூல் காம்பவுண்டுக்கு பின்னாடி தேவையில்லாத அறைகள் சில இருக்கும். அந்த அறைகளுக்கு பின்னாடி இந்த பிள்ளைய சிறுமியினுடைய உடலை தூக்கி போட்டுட்டு அந்த சிறுமியுடைய செருப்பு அந்த பை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பிள்ளையுடைய கிளாஸ் ரூம்ல வச்சிருச்சு. அப்போ இந்த சிறுமி காணோம், ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரல அப்படின்ன உடனே பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து தேடிட்டு போயிருக்காங்க. தேடிட்டு போயிருக்கும் போது அங்க வந்து இந்த உடலை கண்டெடுத்து போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து முதல்வரை பிடித்து விசாரித்ததுல குறுக்கு போட்டு விசாரித்ததுல அவர் உண்மையெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் தான் பலாத்காரம் பண்ண முயற்சி செஞ்சேன், அது வந்து கத்துச்சு பூச்சி போச்சு, அதனால நான் வந்து கொண்டுட்டேன் சொல்லிட்டு போட்டுருக்காரு. அவங்க சட்டத்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதுதான் குஜராத் மாடல். ஒரு 3 மாசம் 6 மாசம் முன்னாடி வந்து குஜராத் மாநிலத்திலேயே என்ன சொல்றாங்க, ஒரு எம்எல்ஏ வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மாநில சட்டசபையில, குஜராத் மாநில சட்டசபையில சொல்றாரு, குஜராத் மாநிலத்தில் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால், கற்பழிக்கப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது கிடையாது காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொதுவா வந்து அவர் அந்த இதை வந்து பதிவு செய்தார். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக 6 to 8 10 வரைக்கும் வந்து இங்க வந்து கற்பழிப்பு நடக்கிற வழக்குகள் பதிவாகுது. அதை வந்து காவல்துறை வந்து என்ன செய்யறது இல்லை, இது பண்றது இல்லை அப்படின்னு. தேசிய குற்ற பத்திரிகை ஆவணத்தினுடைய புள்ளி விவரப்படி வந்து 1 மணி நேரத்துக்கு 58 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் தேசிய குற்றப்பத்திரிகை ஆவணம் வந்து சொல்லுது.
1 மணி நேரத்துக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 15 நிமிடத்திற்கு ஒரு முறை, 20 நிமிடத்திற்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறான்றது. அதெல்லாம் பழைய டேட்டா. அதெல்லாம் சரியா, எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டேட்டாக்கள். அதெல்லாம் இன்னைக்கு டேட்டா என்ன தெரியுமா முந்தி போய் நிக்கிறது. 1 மணி நேரத்துக்கு 58 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யறாங்கன்றது கேஸ் ஃபைல் ஆன கேஸ். ஃபைல் ஆகாத கேஸ் நிறைய இருக்கு சரியா, ஒத்து போய் போகக்கூடிய கேஸ் நிறைய இருக்கு சரியா, சிக்கல்கள்ல மாட்டி வந்து வெளிவராத கேஸுகள் நிறைய இருக்கு. ஆனா ஃபைல் ஆனது தேசிய குற்ற ஆவண பத்திரிகை சொல்லக்கூடிய விஷயம் வந்து இதுதான். அறிக்கை சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமும் கற்பழிப்பும் வந்து போட்டி போடக்கூடிய அளவுல வந்து இந்தியா வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்கு. இது வந்து நாட்டிற்கு நல்லதல்ல, பெண்களுக்கு நல்லது கிடையாது. இது அரசு அதிகாரிகளும் அரசு நிறுவனங்களும் இதை உற்று நோக்கி இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையா இருக்கு. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல், 100 ராக்கெட்டுகள் வீச்சு, போர் பதற்றம் அதிகரிப்பு, இதுவரை இல்லாத அளவிற்கு ஹிஸ்புல்லா பயங்கர தாக்குதல், மேற்கு கரையில் உள்ள அல் ஜசீரா அலுவலகத்திற்கு மூட இஸ்ரேல் உத்தரவு. அது கிட்டத்தட்ட என்னன்னா, ஹமாஸ வந்து இஸ்ரேல் வந்து அடிச்சுட்டு இருந்தாங்களே, ஹமாஸ் வந்து கொஞ்சம் மனிதாபிமானம் உள்ளவங்க, கொஞ்சம் இல்ல நல்ல மனிதாபிமானம் உள்ளவங்க. அதனாலதான் அவங்களுடைய இடங்களை இதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு செய்ய 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 விட்டு கொடுத்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க சரியா. இஸ்ரேல் என்ன அறிவிச்சதுன்னா, ஒரு ஹமாஸ் இருந்தாலும் சரியா, ஒரு ஹமாஸ் உறுப்பினர் இருந்தாலும் நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம்னு சொல்லி தான் போரை அறிவிச்சாங்க. ஆனா ஹமாஸ் ஒருபோதும் அவர்கள் அப்படி சொல்லவில்லை சரியா. இஸ்ரேல் ஒரு வீரன் இருந்தாலும் நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்ட்டுலாம் சொல்லலை. ஆனா அவங்க தன்னுடைய தற்காப்பை தான் அவர்கள் வந்து நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். தங்கள் நிலத்தையும் தங்கள் வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா நீங்க ஹிஸ்புல்லாவை போட்டு அடிச்சீங்க பார்த்தீங்களா, யாரு இஸ்ரேலு, ஹிஸ்புல்லா உங்களை துடைத்தெறிந்து விடுவார்கள், உங்களை ஒண்ணும் இல்லாம காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஊதிகளையும் ஹிஸ்புல்லாவையும் வந்து அமெரிக்காவே தாங்குன்னு தான் தாங்குது சரியா. அவங்கள கடுமையான எச்சரிக்கை நடவடிக்கை, அவர்கள் மீது கடுமையான இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் கிடக்கும் அப்படிலாம் வந்து அமெரிக்கா கிட்ட எந்த வாய்ஸும் வரல சரியா. ஆமா, அவங்களே தாங்குன்னு தான் தாங்குறாங்க. ஹிஸ்புல்லா என்ன செய்வாங்க இப்போ அப்படின்னா, ஓங்கி அடிச்சு இஸ்ரேல ஒன்றும் இல்லாம காலி பண்ணிடுவாங்க. நீங்க ஓடுறது கூட இடம் இல்லாத அளவுக்கு போயிடும். ஹிஸ்புல்லாட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது வருத்தப்பட அளவுக்கு நீங்க உட்கார்ந்து நெதன்யாவை வந்து உட்கார்ந்து அழுகுற அளவுக்கு அவர்கள் வந்து அடி வலிமையாக இருக்கும். ஹிஸ்புல்லாவை நீங்கள் சமாளிக்கவே முடியாது என்பதுதான் போர் யுகம் கற்றறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. வேற ஏதாவது செய்திகள் இருக்கா? ஆமா, செய்திகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இதோடு வந்து இந்த செய்தி அபுபக்கர் இப்னு கலீதா சகோதரர் SM பாக்கர் அவர்கள் இடைவிடாத செய்த பணிகளில் மக்களுக்கு செய்திகள் நாட்டு நடப்புகள் தெரிய வேண்டும் என்ற நோக்கில் புனித மக்காவில் இருந்து கவனிக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. துவா செய்யுங்க. இந்த நிகழ்ச்சி வந்து தங்குதடை இல்லாமல் செயல்படுவதற்காக துவா செய்யுங்க. அவருக்காகவும் இந்த ஜமாத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காகவும் துவா செய்யுங்கள் மக்காவில் இருந்து அப்படின்ட்டு கேட்டுக்கொள்கிறேன் அவர்கிட்ட இருந்தோம். ஆமா, இந்த நிகழ்ச்சியை உங்களோடு முடித்துக் கொள்கிறோம். ஆமா, இந்திய தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைமையினுடைய செக்ரட்டரி அவர்கள், வட சென்னையுடைய செயலாளர் அனீஸ் அவர்களோடு, வருங்கால வழக்கறிஞர் அணியின் முகமது ஆரிஃப் அவர்களோடு லியாக்கத்